ஆண்டுடைய அந்த உயிர்த்தெழுதல் என்பது ஒரு அற்புதமான செய்தி. இயேசுவின் பிறப்பு ஒரு உன்னதமான செய்தி என்று சொல்லி பார்க்கிறவர்கள், அதை விட மேலான ஒரு நல்ல செய்தி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பாவத்துக்காக இந்த பூமியில் வந்த எல்லா ஜனங்களையும் ரட்சிக்க தன்னுடைய ஜீவனையே கொடுத்ததான அந்த செய்தி தான் மிக உன்னதமான, மிக அவசியமான அறிவிக்கப்பட்ட செய்தி இருக்கிறபடினாலே இந்த பரிசுத்த வார கூடுகள் அவைகளை குறித்து நமக்கு அதிகமாக போதித்து நாமும் அந்த செய்திக்கு சாட்சிகளாக நற்கந்தமாய் மாற ஆண்டு நிச்சயமாக உதவி செய்ய போகிறார். ஆகவே இந்த மாலுவலில் கர்த்தருடைய வார்த்தை பகிர்ந்தலுக்கு முன்னாடி அருமையான போதகர் வால்டர் பாண்டியனை அவர்களை கரங்களை தட்டி உற்சாகமாய் வர கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. நாம் யாவரையும் கர்த்தர் அவருடைய சமூகத்தில் ஒன்று சேர்த்தா கர்த்தருடைய நாமத்தில் ஸ்தோத்திரிக்கிறேன். இன்னைக்கு நம்ம இந்த ஹோலி வீக்கில் இது ஃபர்ஸ்ட் டே இருக்கிறோம். ஸோ இந்த முதல் செய்தியை நம்ம தியானிப்போம். நேற்று தினத்தில் கர்த்தர் அவர் பவனியாக எருசலேமுக்குள்ளே என்ன செய்தார், வந்தாருங்கிற காரியத்தை நம்ம பார்த்துருப்போம். இன்னைக்கு அவர் உள்ள வந்த பிறகு என்ன செய்தார், அங்கே உள்ள வந்த உடனே அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன செய்தார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய பார்க்க போகிறோம். யெகோஷுவா, அதாவது யெகோஷுவான்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து. முதலாவது நான் கர்த்தர் யெகோஷுவா மீசிய நாமத்துக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அருமையான வாய்ப்பை கர்த்தர் இந்த ஹோம் ஆஃப் ஃபேத் சர்ச்சில் கொடுக்கறது கர்த்தர், செய்தி கொடுக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அதுபோல் பாஸ்டரையாவுக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். அவங்க இந்த அழைப்பு எனக்கு கொடுத்தாங்க, நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் இது 2 மாதத்துக்கு முந்தைய ஒரு மேரேஜில் பிளான் ஆயிடுச்சு, கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஸோ கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னைக்கு நம்ம இந்த எருசலேமுக்குள்ள பிரவேசிக்கும் போது என்னென்ன சம்பவங்கள் நடந்தது அப்படிங்கிறது இந்த 3 நாள் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நிறைய சம்பவங்கள் நடக்குது. ஆனால் கர்த்தர் என்னென்ன காரியத்தை செய்தார் அப்படிங்கிறது ஒரு 7 காரியங்கள் நம்ம என்ன செய்ய போகிறோம், இந்த 3 நாள் ஸ்டடியில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதில் முதல் காரணம் தான் மாதிரி காரியம்தான் நம்ம இதில் மத்திய 21ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மீண்டும் நம்ம வாசிப்போம். அதை யாராவது ஒருத்தர் எடுத்தவங்க வாசிங்க. மத்திய 21 அதில் 10ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அவர் எருசலேமுக்குள் பிரவேசிக்கையில் நகரத்தார் யாவரும் ஆச்சரியப்பட்டு இவர் யார் என்று என்ன செய்தார்களாம், விசாரித்தார்கள். யெகோஷுவா உள்ள பிரவேசித்த உடனே, எருசலேமுக்குள்ள அவர் வந்த உடனே, கழுதலை ஏறி அந்த பவனிய உள்ள வந்த உடனே எல்லாரும் ஒரு ஆச்சரியத்தோடு விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. இவர் யார், இந்த கழுதையில ஏறி வருகிற இவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எல்லாத்துக்குள்ள என்ன செய்தது வந்துச்சு. இந்த கேள்விக்குறி இன்னைக்கும் ஜனங்கள் மத்தியில் உண்டு. இவர் யார் அப்படிங்கிற கேள்வி எழுப்பும் போது ஜனங்கள் அவரை ஒரு நல்ல மனிதன் அப்படின்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க, அவர் தேவன் அப்படின்னு சொல்ற நம்ம எல்லாம் இருக்கிறோம், அவர் ஒரு தீர்க்கதரிசின்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்கிறாங்க, அவர் பெரியவர், அவர் நல்ல ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லி பல கருத்துக்கள் அவரை பற்றி என்ன செய்து இருந்துச்சு. யெகோஷுவா அன்னைக்கு வாழ்ந்த நாட்கள்ல சீஷர்கள்ட்ட கேட்டார், மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு கேட்கும்போது ஜனங்கள் எல்லா சீஷர்கள் சொன்னாங்க, ஒரு சிலவங்க உங்களை எரேமியான்னு சொல்றாங்க, ஒரு சிலவங்க எலியான்னு சொல்றாங்க, ஒரு சிலவங்க தீர்க்கதரிசியில் ஒருவன் என்று சொல்றாங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த கர்த்தர் சொன்னார், பரவாயில்ல, அவங்க என்னமோ சொல்லிட்டு போட்டு, நீங்க என்ன யார் என்று சொல்லுகிறீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அங்க பேதுரு சொன்னா, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகி கிறிஸ்து அப்படின்னு சொல்லி தெளிவாக அந்த காரியத்தை சொன்னார். நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் அப்படிங்கிறது அவர் தெளிவாக அங்க அந்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். தேவனுடைய குமாரன் யாரு? தேவன். தேவனுடைய குமாரன் யாரு? அவர் தேவன். ஒரு மீன் பூனைக்குட்டி என்னதான் சொல்லுவோம் நம்ம, பூனைக்குட்டி பூனைதான். தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொன்னா அவர் யார்? தேவன். பாருங்க, அந்த சமயத்துல அவர் எருசலேமுக்குள்ள பவனியாக உள்ள வரும்போது ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு, இவர் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாத்துக்குள்ளே எழும்புச்சு. ஆனா ஒரு சிலவங்க ரொம்ப தெளிவோடு இருந்தாங்க. பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. மத்திய 21:11 வசனம். அதற்கு ஜனங்கள், இவர் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்த தீர்க்கதரிசியாகிய இயேசு என்றார்கள். இவர் யார்? இவர் ஒரு தீர்க்கதரிசி. அந்த நாட்கள்ல யெகோஷுவாவை எந்த கோணத்தில் அவங்க பார்த்தாங்க அப்படின்னா, ஒரு தீர்க்கதரிசியின் கோணத்தில் பார்த்தாங்க. ஒரு தீர்க்கதரிசி என்ன செய்வார், அவருடைய காரியம் என்ன,
பாருங்க, கடைசி மணி நேரம் இது. கர்த்தர் ஊழியம் செய்த 3.5 வருஷத்துல இது கடைசி மணி நேரத்துல இந்த ஊழியங்க நடக்குது. எருசலேமுக்குள்ளதான் அவருடைய ஊழியத்தை அவர் செய்யறார் கடைசி மணி நேரத்துல. இன்னைக்கு இந்த உலகத்தின் கடைசி நேரத்துல நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். கொரோனா வந்த உடனே பாருங்க, முதல்ல 2000 ஆண்டு தொட்ட உடனே அன்னைக்கு இந்த ஜனவரி 1 எல்லாரும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஹாப்பி நியூ இயர். கொண்டாடும் போது எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு பயம் வந்தது. என்ன பயம்? 2000 என்ன நடக்க போதோ தெரியல. ஞாபகம் இருக்குதா? ஒரு 21 வருஷத்துக்கு முந்தி உள்ளதை சொல்றேன். 2000 வந்த உடனே 2000 உலகம் அழிஞ்சிருமே, என்ன காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்படி நினைச்சு 21 வருஷம் என்ன செஞ்சுட்டு தாண்டியாச்சு. அடுத்தாப்புல கொரோனா வந்த உடனே அடுத்தாப்புல ஒரு கட்டம், நமக்குள்ள ஒரு பயம். கர்த்தருடைய வருகை ரொம்ப சமீபம் ஆயிற்று. உண்மையிலே சமீபம் ஆயிற்று. அது நம்ம ரொம்ப அருகாமையில் இருக்கிறோம். இந்த அருகாமை இருக்கிற இந்த நேரத்தில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறணும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்த 3 நாளும் இந்த கண்டிஷனை பற்றி நம்ம என்ன செய்ய போறோம், பார்க்க போறோம். பாருங்க, யெகோஷுவா எருசலேமுக்குள்ள வந்த உடனே, அவர் வந்த உடனே முதல்ல தேவாலயத்துக்குள்ளதான் என்ன செய்யறார், பிரவேசிக்கிறார். அவர் வேற எங்கேயும் போகல. அவர் நேர தேவாலயத்துக்குள்ள போய் அவர் என்ன செய்தாரா, ஒரு பெரிய சாட்டை என்ன செய்தாரு, எடுத்தார். முதல்ல சாட்டடி தான். எங்க முதல்ல பிரவேசிக்கிறாருன்னா, எந்த வீட்டுக்குள்ளையும் போகல, இல்ல எந்த ஒரு மத குருமார் வீட்டுக்குள்ள போகல. அவர் நேர சென்றது தேவாலயத்துக்குள்ளதான் என்ன செய்யறார், முதல்ல அவருக்கு அங்க போறார். பாருங்க, வேதம் சொல்லுது, வாசிங்க. அதுல 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் இயேசு தேவாலயத்துக்குள் பிரவேசித்து ஆலயத்தில் விற்கிறவர்களையும் எல்லாரையும் வெளியே துரத்தி காசுக்காரர்களுடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களுடைய ஆசனங்களை என்ன செய்தாரா, அவள் கவிழ்த்தார். முதல்ல வந்த உடனே அவர் சபையை திருத்த ஆரம்பிக்கிறார். அவர் சபையை திருத்ததுக்கு கையில் என்ன எடுத்தாரு, சாட்டையை கையில் எடுத்தார். பவுல், அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு கொரிந்தியருக்கு எழுதுபவர் சொல்றார், நான் அன்போட வரவா அல்லட்டி பெரம்போட வரவான்ட்டு அன்னைக்கு சொன்னார். சபை துவங்கின அந்த நேரத்தில் அவர் கேள்வி கேட்டார், நான் பெரம்போட வரவா இல்லாட்டி அன்போட வரட்டான்னு கேட்டார். இன்னைக்கு அந்த கேள்வி இருக்கா? இன்னைக்கு பெரம்பு தான் வரும். இன்னைக்கு இருக்கிற சபையினுடைய நிலைமையை நம்ம பார்க்கும்போது அங்க அன்பு இல்லை. என்ன தேவை? பெரம்பு தான் தேவை. பெரம்பை கையாடுதவன் தன் மகனை என்ன செய்யறான், பகைக்கிறான். நம்ம தகப்பன், அவர் நமக்கு தகப்பனா இருக்க, நம்ம அவருடைய பிள்ளைகளா இருக்கிறோம். அப்போ திருத்ததுக்கு அவர் என்னத்தை தான் தூக்குவார்? அப்போ பெரம்பு தான் தூக்குவார். பிள்ளைகளுடைய இருதயத்துல மதீன ஒட்டி இருக்கும். அது எந்த பெரம்பு அவங்க அதை நீக்குமா? தண்டனையின் பெரம்பு அதை என்ன செய்யும், நீக்கும். குழந்தை பிறந்த உடனே உள்ள என்ன ஒட்டி இருக்குமா, மதீனம் தான் என்ன செஞ்சிருக்கோம், ஒட்டிட்டு இருக்கும். சில பிள்ளைகளை அடிக்காமலே வளர்ப்பாங்க, அப்படி செஞ்சு விடாதீங்க. மதீனம் ஒட்டிட்டு இருக்கும். அது என்ன செய்யணும், அப்புறப்படுத்தணும்னா அது தண்டனையின் பெரம்பு தான் அதை என்ன செய்ய, அப்புறப்படுத்தும். அதே போல இன்னைக்கு சபைக்குள்ள மதீனம் என்ன செஞ்சிட்டு இருக்குது, ஒட்டி கொண்டு இருக்குது. இந்த மதீனத்தை எடுத்து போடணும்னா அப்ப நம்ம தேவன், நம்மளுடைய பிதாவானவர், அவர் கையில் என்னத்தை தான் தூக்க வேண்டிய இருக்குது, பெரம்ப தான் தூக்க வேண்டிய இருக்குது. அப்படி என்ன மதீனம், நம்மளை அறியாமலே நம்ம மதீனத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தைக்குள்ள மதீனம் இருக்கு அப்படின்னா அந்த மதீனம் அவளுக்குள்ள இருக்குன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது, அந்த குழந்தைக்கு தெரியாது. ஆனா பெற்றோர் தான் பார்த்து இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு சொல்லி அவனை கொஞ்சம் திருத்ததுக்கு என்ன செய்வோம், முயற்சி பண்ணுவோம். ஏதாவது தப்பு பண்ணும் போது உடனே வாயில சுண்டுவோம், இல்லாட்டி அடிப்போம், முட்டு கீழே அடிப்போம். நம்ம அவனை திருத்தக்கூடிய வழிகளை என்ன செய்வோம், நம்ம பார்ப்போம். அதே போல இன்னைக்கு சபை ஒரு மதீனத்துக்குள்ள இருக்குது. இந்த மதீனத்தை எடுத்து போடுறதுக்கு கர்த்தர் எதை கொண்டு வரார் அப்படின்னா, முதல்ல சாட்டடி தான், முதல்ல பெரம்பு தான் என்ன செய்வார், கொண்டு வருவார். இன்னைக்கு சபையினுடைய நிலைமை அப்படி இருக்குது. சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு இவ்வளவு இந்த லாக்டவுன் பீரியட் இந்த காரியம் நடந்துட்டு இருக்குது. உலகம் முழுவதிலும் சபையினுடைய கதவு என்ன செய்யப்பட்டது, அடைக்கப்பட்டது. ஏன் அடைக்கப்பட்டது? இதுக்கு காரணம் என்ன? உங்களில் இருக்கிறவர் அவர் பெரியவர் அப்படின்னா ஏன் சபையின் கதவுகள் அடைக்கப்பட்டது?
வேதத்துக்கு அதுக்கும் எதுவும் சம்பந்தம் இருக்குதா அப்படி நீங்க பாத்தீங்கன்னா அது கண்டிப்பா சம்பந்தம் இருக்குது. 7வது சபையின் காலம், கடைசி சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார். லவோதிக்கா சபையை பார்த்து கர்த்தர் சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, ஏதோ நான் வாசப்படியிலிருந்து என்ன செஞ்சிட்டு இருக்கிறேன், தட்டிக்கிட்டு இருக்கிறேன். வாசப்படினா அப்ப சபைக்கு வெளியில இருக்காருன்னு சொல்லி அர்த்தம். சபைக்குள்ளே இருக்கிறாரு இல்ல. கர்த்தர் எங்க இருக்கிறார்? இப்போ சபைக்கு வெளியில இருந்து என்ன செஞ்சிட்டு இருக்காரா, தட்டிட்டு இருக்காரு. அதுக்கு அர்த்தம் சபையின் கதவு என்ன செய்யப்பட்டிருக்குது, அடைக்கப்பட்டிருக்குது. அவர் வெளியில இருந்து தட்டிட்டு இருக்கிறாராம். இதோ வாசப்படி இருந்து தட்டி கொண்டிருக்கிறேன். 7வது சபையின் காலத்தினுடைய கதவுகள் அடைக்கப்படும் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்த விசேஷத்துல ஆல்ரெடி கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனம் இந்த தினத்துல நிறைவேறி இருக்கு, இந்த லாக்டவுன் பீரியட்ல நிறைவேறி இருக்கு. அப்படியானால் அவர் இன்னைக்கு வாசப்படிக்கு வந்தாச்சுன்னு சொல்லி அர்த்தம். வாசல் அடைப்பட்டிருக்குன்னா தட்டிட்டு இருக்காருன்னு சொல்லி அர்த்தம். அப்ப இன்னைக்கு எவ்வளவு இக்கட்டான நேரத்தில் இருக்கும்னு சிந்திச்சு பாருங்க. யாராவது திறக்க மாட்டாங்களா அப்படின்னு தான் கதவை கர்த்தர் தட்டி கொண்டு இருக்கிறார். ஒருவன் சபை பார்த்து இப்ப பேசல, கர்த்தர் யாரை பார்த்து பேசுறா, தனிப்பட்ட நபரை குறித்து பேசுறார். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனோடு கூட என்ன செய்வேன், போஜனம் பண்ணுவேன். கர்த்தர் இப்போ சபை அழைக்க வரல, யார் அழைக்க வந்திருக்காரு, தனிப்பட்ட நபரை கர்த்தர் என்ன செய்றார், அழைக்கிறார். சபையின் கதவு அடைக்கப்பட்டு இது நம்மளுக்கு அடையாளமா கொடுக்கப்பட்டாச்சு. இப்போ உள்ளத்தை தட்டிட்டு இருக்க நம்ம கதவை தான் என்ன செய்யணும், திறக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த நேரம். சபையினுடைய நிலைமை மோசமான நிலைமை. இந்த மதீனத்தை எடுத்து போடுவதற்கு கர்த்தர் முதல்ல சபைக்குள்ள போன உடனே அவர் எதை கையில தூக்கினார் அப்படின்னா, சாட்டை தான் என்ன செய்தார், தூக்கினார். விற்கிறவர்களையும் வாங்குகிறவர்களையும், அங்க காசுக்காரர்களுடைய பலகைகளையும், அந்த புறா விற்கிறவர்களுடைய அந்த ஆசனங்களையும் அவர் என்ன செய்தாராம், தகர்த்து போடுறார். வியாபாரம், பிசினஸ் மைண்ட் எங்க வந்து உள்ள எங்க வந்துட்டு, இப்போ சபைக்குள்ள என்ன வந்துட்டு, பிசினஸ் வந்துட்டு பாருங்க. வியாபாரம் வர ஆரம்பிச்சுட்டு, வாங்கிதான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும், நீங்க வாங்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்குள்ள என்ன செய்யப்பட்டாச்சு, தள்ளப்பட்டாச்சு. இந்த பிசினஸ் சபைக்குள்ள என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. பிசினஸ் தான் சபைன்னு சொல்லும் போது நான் உங்க தனிப்பட்ட முறையிலையும் நான் சொல்றேன். நாமளே தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் என்ன செய்வாரா, கெடுப்பார். இன்னைக்கு நம்ம தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தமாக்கக்கூடியது நம்மளுடைய வேலை. ஆனா தேவன் யெகோஷுவா அவர் எருசலேமுக்குள்ள வந்த உடனே முதல்ல அவர் எடுத்த ஒரு ஆயுதம் என்ன அப்படின்னா, சாட்டை தான் என்ன செய்யறார், முதல்ல எடுக்கிறார். எடுத்து எல்லாரையும் துரத்தி விடுறார். கர்த்தர் சொன்னார், என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். இதை நீங்க எதா மாத்திட்டீங்க, கள்ளர் கோகையா மாத்திட்டீங்கன்னு சொல்லி சொன்னார். பாருங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நம்ம கள்ளர் கொகை இல்லை, நம்ம யாரா இருக்கிறோம், நம்ம சபையில ஜெபம் இருக்கு அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். இன்னைக்கு நம்ம வீடு அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த சரீரமும் தேவனுடைய வீடு தான். இந்த வீடு என்ன, இப்போ இந்த வீடை கர்த்தர் வந்து என் வீடுன்னு சொல்லணும்னு வைங்களேன். என் வீடு அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொல்லணும். அப்போ இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும், ஜெபம் இருக்கணும். என்னுடைய வீடு என்ன வீடு, ஜெப வீடு. அப்ப இது தேவன் இது என்னுடைய வீடுன்னு சொல்லணும் அப்படின்னா அப்ப இந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும், ஜெபம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு ஜனங்கள் என்னதான் மாத்திட்டாங்க அப்படின்னா, கள்ளர் கொகையா என்ன செஞ்சுட்டாங்க, மாத்திட்டாங்க. எதை வச்சு கள்ளர் கொகைன்னு சொல்லி சொல்றேன், எல்லாம் பிசினஸ் மைண்ட். எதை பார்த்தாலும் பிசினஸ், எதை பார்த்தாலும் தெய்வீக காரியத்தை பார்த்தாலும் அதுல என்ன வந்துருது, அவங்களுக்கு பிசினஸ் நோக்கம் என்ன செஞ்சது வந்துருது. இல்ல இது ஒரு ஆலயம். இந்த ஆலயத்தை நம்ம பரிசுத்தப்படுத்தணும். இதை பரிசுத்தப்படுத்துறதுக்கு என்ன தேவை, ஜெபம் தேவை. இந்த ஜெபம் அந்த வீட்டுக்குள்ள இல்ல அப்படின்னா கர்த்தர் தூக்க போறது என்ன தூக்குவாரு, பெரம்பு தான் கொண்டு வருவார். பிறகு பாருங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில நிச்சயமா இந்த அதாவது ஜெபம் நம்மளுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, நம்மளுடைய வாழ்க்கையில ஜெபம் தேவை. எல்லாத்துக்கும் தெரிஞ்சு நீங்க ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. சில சொல்லுவாங்க, பிரதர் நான் 3 மணி நேரம் ஜெபம் பண்றேன் தெரியுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சொல்லிட்டாங்கன்னா அவங்களுடைய பலன் அவங்களுக்கு கிடைச்சு போச்சுன்னு சொல்லி அர்த்தம். கர்த்தர் சொன்னார், நீ அந்த ரங்கத்தில் நீ என்ன செய்,
ஜெபம் பண்ணு. அப்ப அந்தரங்கத்துல பார்க்கிற பிதாவானவர் வெளியரங்கமா உனக்கு என்ன செய்வார்? பலன் கொடுப்பார். எல்லாரும் தெரியற மாதிரி பண்ணும்போது அதான் பலன் கிடைச்சிட்டு எல்லாருக்கும் பாருங்க. இப்ப நான் சொல்றேன், பிரதர் சிஸ்டர், நான் 4 மணி நேரம் நான் ஜெபம் பண்றேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, உடனே நீங்க என்ன நினைப்பீங்க? பரவாயில்ல, வால்டர் பிரதர் 4 மணி நேரம் ஜெபம் பண்றாங்களே, புகழ் கிடைச்சு போச்சா? எனக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு கிடைச்சு போச்சா? தேவன் கிடைக்க கொடுக்கக்கூடிய ரிவார்டை நான் இழந்துருவேன். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில எதை செய்தாலும் சரி, வலது கை செய்யறது இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாதுன்னா கூடாது, அது தெரியக்கூடாது. கர்த்தர் அதுதான் விரும்புறார். நம்ம என்ன செய்யறோமோ அது வெளியில என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. வலது கை ஒரு காரியம் செய்தா இடது கைக்கு என்ன செய்யக்கூடாது? தெரியக்கூடாது. அவ்வளவு மௌனமா கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில் உள்ள ஒரு உறவு என்ன செய்யணும்? இருக்கணும். சிலவர் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சேன், கர்த்தர் உடனே அவங்களுக்கு சுகத்தை கொடுத்துட்டார். அது ஏன் சொல்லணும்? சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பவுல் எங்கேயாவது இப்படி சொல்லியிருக்காரா? நான் ஜெபித்தேன், கர்த்தர் அற்புதத்தை செய்தார், நான் ஜெபித்தேன், பிசாசுகள் ஓடிச்சு, எங்கேயாவது சொன்னாரா? பைபிள் எங்கேயாவது சொல்லி இருக்குதா? ஒரு இடத்துலையும் சொல்லல. அதுக்கு வெளியரங்கமான பலனை கர்த்தர் தருவார். நீங்க ஜெபித்தீங்க, கர்த்தர் விடுதலை கொடுத்தார், அது உங்களுக்கும் கர்த்தருக்கு தெரியும், அது மாதிரி சுகமான நபருக்கு தெரியும். கர்த்தர் என்ன செய்யணுமோ அதை அவர் செய்வார். நம்ம வாய் திறந்து எதுவுமே சொல்ல வேண்டாம், நம்ம புகழ நம்ம நாட வேண்டாம். ஜெபம் நம்ம செய்ய வேண்டியது உண்மைதான். இந்த வீடு ஜெப வீடாக எண்ணப்படணும். அப்படி ஜெப வீடா இல்லை அப்படின்னா, ஒன்னு ஜெப வீடா இருக்கும், இல்லாட்டி என்னதான் இருக்கும்? கள்ளர் கொகையா என்ன செய்ய இருக்கும். இந்த வீடு ஜெப வீடா இருக்கணும், கள்ளர் கொகையா என்ன செய்யக்கூடாது? மாறக்கூடாது. அப்படி மாறிச்சுன்னா பிறகு கர்த்தர் என்ன செய்வார்? கொண்டுதான் வருவார். இந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபமா இருக்கணும்? நம்மளுடைய ஜெபம் ஜனங்களுக்கு தெரிகிற மாதிரி ஜெபமா இருக்கவே கூடாது. அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவானவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு சுவாபத்துக்குள்ள நம்ம கொண்டு வரணும். எதை பார்த்தாலும் நம்ம எல்லாம் வெளியரங்கமா வரணும்னு நினைக்கவே கூடாது. நம்ம எல்லாமே அந்தரங்கத்தில் செய்து பாருங்க. ஜெப காரியங்களை நீங்க யாருக்குமே சொல்லாம நீங்க செய்து பாருங்க. கர்த்தர் உங்களுக்கு வெளியரங்கமா பலன் கொடுப்பார். இந்த கடைசி நாட்கள்ல யெகோஷுவாவுடைய வருகை, யெகோஷுவானா ஏசப்பா, நான் ஹீப்ரு சொல்லி கொடுக்கறதுனால எல்லா இடத்துலையும் யெகோஷுவான்னு சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அது எனக்கு பழக்கமாகவே ஆயிடுச்சு. ஸோ ஏசப்பா இன்னைக்கு ராத்திரி அவருடைய வருகை இருக்குன்னு வைங்களேன். இன்னைக்கு ராத்திரி அவருடைய வருகை இருக்கு. நம்ம எல்லாரும் அவர் கூட என்ன செய்ய போறோம்? போக போறோம். அப்படிதானே? யாருமே தலையாட்ட மாட்டேங்கிறீங்களே. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய வருகை இருக்குமானால் விசுவாசத்தோட சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம என்ன செய்வோம்? போவோம். ஆமா, விசுவாசத்தோட சொல்லுங்க. அதனாலதான் கர்த்தர் சொன்ன அவருடைய வருகை நேரத்துல விசுவாசத்தை காண்பாரோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விசுவாசம் கண்டிப்பா வேணும். நான் கண்டிப்பா நிச்சயமா இருப்பேன், தேவனுடைய ராஜ்யத்துல நான் இருப்பேன். அவருடைய வருகை இன்னைக்கு ராத்திரி இருக்குமானால் நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுவோம், நம்ம எல்லாரும் அவரோடு கூட போவோம்னு சொல்லி நம்ம எல்லாருக்கும் தெரியும். எப்படி போவோம்? மரிச்சு போவோமா, அல்லாட்டி உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுவோமா? மரிச்சு போக மாட்டோம், மறுரூபமாகி உயிரோடு என்ன செய்வோம்? எடுத்துக்கொள்வோம். எப்படி எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, எப்படி ஏனோக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ, அதே போல அதாவது கர்த்தருடைய வருகையில யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுவாங்களோ அவங்களுக்கு மரணம் கிடையாது. அவங்களுக்கு என்ன கிடையாது? மரணம் கிடையாது. அப்ப இந்த மரணத்தை ருசி பார்க்காத ஒரு கூட்டம், அது நம்ம கூட்டமா தான் என்ன செய்யணும்? இருக்கணும். ஏன்னா நம்ம தானே கடைசி நாட்கள்ல வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பாருங்க, அவருடைய வருகை நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இன்னைக்கு வந்தாலும் நான் மறுரூபமாய் அவரோடு கூட என்ன செய்வேன்? போவேன். எனக்கு மரணம் இல்லை. இந்த மரணத்தை ஜெயிக்கணும்னா நம்மளுக்கு முக்கியமா தேவை என்ன தெரியுமா? ஜெபம்தான். ஜெபம் இல்லைன்னா ஒண்ணு இல்லை. பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஒன்னு சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில், நான்
சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார், நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணாமல் இருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாய் இருப்பேன். அது எனக்கு தூரமாய் இருக்கட்டும். நன்மையும் செம்மையுமான வழியை நான் உங்களுக்கு போதிப்பேன். பாருங்க, சாமுவேல் தீர்க்கதரிசி சொல்றார், நான் உங்களுக்காக ஜெபிக்காமல் இருப்பேனாகில் அது நான் தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒரு பாவம், அது என்னை விட்டு தூரமாய் இருப்பதாக. இன்னைக்கு நம்மளும் அதான் சொல்லணும், கர்த்தாவே இது என்னை விட்டு என்ன செய்யணும், தூரமா இருக்கணும். எது? நான் ஜெபிக்காமல் இருக்கிறது என்னை விட்டு என்ன செய்யணும், தூரமா இருக்கணும். நான் ஜெபிக்கணும், எல்லாத்துக்காகவும் ஜெபிக்கணும். ஜெபிக்கலாட்டி அதுவே என்னதான், பாவம். ஜெபிக்கலாட்டி பாவம் சொல்லி இருக்குது. இப்போ சிந்திச்சு பாருங்க, நம்ம கர்த்தருடைய வருகையில் நம்ம போகணும், அவருடைய வருகையில் நம்ம போகணும் அப்படின்னா அப்ப நமக்கு தேவை என்னது, ஜெபம் தேவை. ஜெபம் இல்லாம முடியாது. பாருங்க, எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் அதுல 4ஆம் வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 9:4. கர்த்தர் அவனை நோக்கி நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். பாருங்க, கர்த்தர் ஒரு தூதனை பார்த்து சொன்னார், நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அங்கே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும் யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுதுறாங்களோ அவங்க நெத்தியில என்ன போடு, அடையாளம் போடு. அவங்க நெத்தியில என்ன விழுமா, அடையாளம். யார் நெத்தியில அடையாளம் விழ போகுது, யாரு பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ அவங்க நெத்தியில தான் என்ன விழும், அடையாளம் விழும். இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு இப்போ ஏப்ரல் மாசம் ஆரம்பிக்க போகுது, 3 மாசம் முடிய போகுது. நம்ம எத்தனை தடவை பெருமூச்சு விட்டு அழுது இருக்கிறோம்? இந்த 3 மாசத்துல எத்தனை தடவை நம்ம பெருமூச்சு விட்டு அழுது இருக்கிறோம்? பெருமூச்சு விட்டு அழுகிறதுனா என்னது, நம்மளுக்கு பிரச்சனை இங்க வரும்போது அழுவோமே, அது இல்ல. அந்த பட்டணத்தில் நடக்கிற சகல அருவருப்புலி நிமித்தம் யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ அவங்க நெத்தியில தான் என்ன விழுமா, அடையாளம் விழும். சோ இன்னைக்கு சிந்திச்சு பாருங்க, நம்மளுடைய ஜெபம் எப்படி இருக்குது. பிரேயர் லைஃப் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம சில நேரம் ஜெபம் பண்ணுவோம், ரொம்ப ஊக்கமா இன்னைக்கு எப்படியாவது 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிடணும்பா அப்படின்னு சொல்லிட்டு முழங்கால் போட்டு ஜெபம் நல்லா ஊக்கமா ஜெபம் பண்ணுவோம். கண்ணு திறந்து பார்த்தா 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும்னு சொல்லி உட்கார்ந்து ஊக்கமா ஜெபம் பண்ணி கண்ணு திறந்து பார்த்தா 5 நிமிஷம் கூட ஆயிருக்காது. சரி, கூட ஒரு 5 நிமிஷமாவது நம்ம ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரொம்ப இதா ஜெபம் பண்ணும் போது அதுக்குள்ள கண்ணு திறந்து பார்த்தா 1 நிமிஷம் கூட ஆயிருக்காது. ஆமீன் போட்டு எந்திரிச்சிட வேண்டியதான். பாருங்க, ஏன் இப்படி ஒரு காரியம் நடக்குது? ஏன்னா நம்மளுக்கு ஜெபிப்பதற்கு வார்த்தைகள் இல்ல. ஜெபிக்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லாததுனால என்னத்தை ஜெபிக்கன்னு எனக்கு தெரியல அப்படி நம்ம இருக்கோம். என்னை முதல் தடவை சர்ச்சில் என்னை ஜெபம் பண்ண சொன்னாங்க. அப்போ நான் என் பறவைக்கு நான் 8ஆவது படிச்சுட்டு இருந்தேன், 8ஓ 9ஓ படிச்சுட்டு இருந்தேன். ஜெபம் பண்ண சொன்னாங்க. நானும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டே இருந்தேன். ஒரு ஆள் என்னைய பின்னாலுடைய ரொம்ப நேரம் ஸ்தோத்திரம் போட்டாச்சு, ஜெபம் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, அந்த சம்பவம் இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்குது. சில நேரம் நம்மளுடைய ஜெபம் நம்ம என்ன ஜெபிக்கணும்னே தெரியல. சும்மா கொஞ்ச நேரம் ஊக்கமா ஜெபம்னு நினைக்கிறோம், 1 மணி நேரம் எப்படியா ஜெபிக்கணும்னு நினைக்கிறோம், ஆனா முடிய மாட்டுக்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு நான் வார்த்தை தாரேன், நீங்க வீட்டுக்கு போய் வேற ஒன்னும் செய்ய வேண்டாம். இந்த நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, நியூஸ் பேப்பர்ல ஏதாவது நல்ல செய்தி இருக்குதா? எதுவும் நல்ல, எல்லாமே கெட்ட செய்தி தான். அதுல இருக்கிற ஒவ்வொரு தலைப்பா எடுத்து அது மேல கரத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. அதுக்குள்ள போயிடாதீங்க, அது மேல அந்த தலைப்புக்காக மட்டும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அப்படி ஒவ்வொரு தலைப்பா நீங்க ஜெபம் பண்ணிட்டு வரும்போது ஒரு நேரம் வரும், நீங்க தேம்பி தேம்பி நீங்க அழுவீங்க. அது உங்களுக்கே தெரியாது. அந்த நேரத்தில் நீங்க அழல, பரிசுத்தாவியினர் உங்களுக்குள்ள இருந்து உங்களோடு கூட விண்ணப்பம் பண்ணிட்டு இருப்பார். அந்த தேற்றவாளன் உங்களுக்குள்ள வந்து அவரும் உங்க கூட சேர்ந்து என்ன செய்வார், ஜெபிப்பார். பார்த்துடுங்க, அந்த ஜெப வாழ்க்கை நமக்குள்ள வேணும். ஒரு அடையாளம் உங்க நெத்தியில போடப்படணும்.
அது அடையாளம் போடப்பட்டாதான் நம்ம தப்பிச்சோம். இல்லை அப்படின்னா நம்ம எடுத்துக்கொள்ளப்படணும்ட்டு நம்ம ஆசையோடு இருக்கோம்ல, அந்த ஆசையெல்லாம் தரமட்டா போயிரும். இல்லாட்டி இந்த அடையாளம் நம்மளுக்கு வேணும். பாருங்க, வேதம் சொல்லுது, இங்க கர்த்தர் ஒரு தூதனை சொன்னார், நீ எருசலேம் பட்டணத்துக்குள்ள போ, அங்க நடக்கிற அருவருப்பு நிமித்தம் யாரெல்லாம் பெருமூச்சு விட்டு அழுறாங்களோ அவங்க நெத்தியில நீ என்ன போடு, அடையாளத்தை போடு. சில நேரம் நம்ம ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே, எனக்கு ஒரு சுவாபம் உண்டு, ஜெபம் பண்ணி முடிச்சு எந்திரிச்சிட்டேன்னா உடனே இங்க சிலுவை போட்டாகும். நானே எனக்கு சிலுவை போட்டு விடுவேன். குடும்பம் ஜெபம் முடிஞ்ச உடனே என் மனைவிக்கு சிலுவை, என் பிள்ளைகளுக்கு 2 பிள்ளைகளுக்கு சிலுவை போடணும். 2 பேரும் எல்லாரும் நெத்தி நீட்டுவாங்க. நான் போட்டா அது அடையாளம் இல்லை, கர்த்தர் போடணும். கர்த்தர் நம்ம மத்தியில் என்ன செய்யணும், அடையாளத்தை போடணும். அவர் நம்ம நெத்தியில் அடையாளத்தை போடணும்னா அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டி இருக்குது, இந்த பட்டணத்துல, இந்த தானா பட்டணத்துல நடக்கிற அருவருப்பு நிமித்தம் நம்ம பெருமூச்சு விட்டு என்ன செய்யணுமா, அழணும். அப்பதான் அந்த அடையாளம் விழும். சரி, அடுத்தாப்புல என்ன, இந்த அடையாளத்துக்கு பிறகு என்ன பாருங்க. எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் அடுத்த வசனம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பின்பு அவர் என் காதுகள் கேட்க மற்றவர்களை நோக்கி, நீங்கள் இவன் பின்னாலே நகரமெங்கும் உருவ போய் வெட்டுங்கள், உங்கள் கண் தப்ப விடாமலும் நீங்கள் இறங்காமலும் முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொன்று போடுங்கள். பாருங்க, இங்க வேதம் சொல்லுது, கர்த்தர் சொன்னார், ஒரு கூட்டத்தை பார்த்து சொன்னீங்க, இவன் பின்னாலே போங்க, அடையாளத்தை போட்டுட்டு இருக்கான்ல, இவன் பின்னாலே போய் உங்க கண்ணுக்கு யாரும் தப்பக்கூடாது, நீங்க யாருக்கும் இறங்கக்கூடாது, முதியோர், ஸ்திரீகள், வாலிபர்கள், சிறுவர்கள் எல்லாருடைய சங்கரித்து என்ன செய்யணுமா, கொண்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். யாருக்கும் பாருங்க, மரணத்துக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். உன் கண்ணுக்கு யாரும் தப்பக்கூடாது, நீ யாருக்கும் இறங்கக்கூடாது. மரணத்துக்கு யாராவது தப்பிருக்காங்களா? எல்லாருக்கும் என்ன இருக்குது, மரணம் இருக்கு. அதுவும் கண்ணுக்கு யாரும் என்ன செய்ய முடியாது, தப்ப முடியாது. யாருக்காவது இந்த மரணம் இறக்கம் காமிக்குதா? ஐயோ 2 பிள்ளைக்காரன், அவனை நான் கொண்டு விடக்கூடாது அப்படி சொல்லி இறக்கம் காமிக்குதா மரணம்? இல்ல, அதுட்ட இறக்கம் கிடையாது. அது கண்ணுக்கு யாரும் தப்ப முடியாது. அது கர்த்தர் சொன்னா, நீ முதியோரானாலும் சரி, ஸ்திரீகளானாலும் சரி, குழந்தைகளானாலும் சரி, வாலிபர்களானாலும் சரி, எல்லாரையும் சங்கரித்து என்ன செய்ய, கொண்டு போடு. ஆனால் கர்த்தர் ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஆனால் அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள். யாருடைய நெத்தியில் அடையாளம் போட்டிருக்குதோ அவங்க பக்கத்துல கூட போயிராதே. யாருடைய நெத்தியில் அடையாளம் போட்டிருக்குதோ மரணத்தை பார்த்து கர்த்தர் சொல்றார், நீ அவங்க பக்கத்துல கூட போகக்கூடாது. ஏன்னா அவங்க நெத்தியில் என்ன இருக்குது, அடையாளம் இருக்கு. அடையாளம் இருந்துச்சுன்னா மரணம் உங்களை ஜெயிக்க முடியாது. மரணம் உங்களை என்ன செய்ய முடியாது, ஜெயிக்க முடியாது. மரணமே ஜெயிக்க முடியாது அப்படின்னா வியாதிகள் உங்களை ஜெயிக்குமா? பிரச்சனைகள் உங்களை ஜெயிக்க முடியுமா? போராட்டங்கள் உங்களை ஜெயிக்க முடியுமா? முடியாது. மரணத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு கூட்டமா இருப்பீங்க. இதுக்கு என்ன தேவை? மரணத்தை ஜெயிக்கக்கூடிய கூட்டத்துக்கு என்ன தேவை? அவங்க நெத்தியில ஒரு அடையாளம் தேவை. இந்த அடையாளம் வேணும்னா இந்த ஆலயத்துக்குள்ள என்ன இருக்கணும், ஜெபம் வேணும். ஒரு ஊக்கமா ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். அப்படி பாரத்தோடு பாருங்க, இந்த எருசலேம் நடக்க அருவருப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு அழக்கூடிய ஒரு ஜெபத்தை தான் கர்த்தர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். இன்னைக்கு இதுவரைக்கும் ஒருவேளை நம்ம நினைப்போம், என்ன பாஸ்டர் அழுது ஜெபம் பண்றதா? ஏன் கண்ணில இருந்து கண்ணீரே வர மாட்டுக்கு, எங்கோடி அழ, பெருமூச்சு விட்டு எங்க அழ? சிலவங்களுடைய வாழ்க்கையில் அப்படிதான் இருக்கும். ஆனா கர்த்தர்கிட்ட கேட்டோம்னா, ஆண்களானாலும் சரி, பிரதர்ஸ் ஆனாலும் சரி, சிஸ்டர்ஸ் ஆனாலும் சரி, ஸ்திரீகள் ஆனாலும் சரி, முதியோர்கள் ஆனாலும் சரி, சிறு பிள்ளைகள் ஆனாலும் சரி, கர்த்தர்கிட்ட நம்ம கேட்டோம்னா அவர் கண்ணீருள்ள கண்களை என்ன செய்வார், நம்மளுக்கு தருவார். பாரத்தோடு ஜெபம் பண்ணி பாருங்களேன், சும்மா தாரதாரையா கண்ணீர் என்ன செய்ய படியும், தேம்ப ஆரம்பிச்சிருவீங்க நீங்க. அப்படிப்பட்ட ஜெபம் இருக்குமானால் உங்களுடைய நெத்தியில கர்த்தர் அடையாளத்தை போடுவார். அந்த அடையாளம் போடப்பட்டிருக்கிற ஜனங்கள் பக்கத்துல இந்த மரண தூதன் பக்கத்துல வர முடியாது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து விட்டு வெளியே போகணும். இன்னைக்கு நம்மளுக்கு இந்த உலகம் தான் எகிப்து. இந்த எகிப்தோட்டு வெளியே போகணும். அப்படி வெளியே போகும்போது அவங்களுக்கு ஒரு அடையாளம், அவங்க வீட்டு மேல ஒரு அடையாளம் போடப்பட்டுச்சு. அந்த அடையாளம் போடப்பட்டதுனால அந்த வீட்டுக்குள்ள மரணம் போக முடியல. யாருடைய வீட்டு மேல அடையாளம் இல்லையோ அவங்க வீட்டுக்குள்ள மரண தூதன் உள்ள பிரவேசித்து எல்லாரையும் சங்கரித்து போட்டான். எல்லா முதற் பேரார்களை சங்கரித்து போட்டார்.
மரணம் நடமாடிக்கிட்டு இருந்துச்சு. ஆனா இந்த உலகத்துல மரணம் நடமாடிட்டு இருக்க நேரத்துல கர்த்தர் நம்மளை பாதுகாக்கணும்னா, நம்மள குடும்பத்தை பாதுகாக்கணும்னா ஜெபம் ரொம்ப ரொம்ப அவசியம். அது எப்படி ஜெபிக்கணுமா? என்ன பாரத்தோடு என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அப்படி தேம்பி தேம்பி அழுது நீங்க என்ன செய்யணும்? ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய நெத்தியில் என்ன செய்வார்? அடையாளத்தை போடுவார். பாருங்க, இந்த ஜெபம் இல்லை அப்படின்னா பிறகு கர்த்தர் என்னத்தை தான் கொண்டு வருவாரு? அன்போட வரமாட்டார், எதோட வருவார்? சாட்டையோட, பெரம்போட தான் என்ன செய்வார்? வருவார். சுத்திகரிப்பு சும்மா சொல்லி பார்ப்பார். வசனத்தை நம்ம சிந்திச்சு பாருங்க, நம்ம எத்தனை வருஷமா வசனம் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். இப்ப அப்பா வந்து பையன்கிட்ட சொல்லி சொல்லி பார்க்கறாரு, இப்படி செய்யாதப்பா அப்படி செய்யாதப்பா சொல்லி சொல்லி பார்ப்பாரு. திடீர்னு ஒரு நாள் கோபம் வந்துச்சுன்னா அதுக்கு பிறகு அவருடைய ட்ரீட்மெண்ட்டே எப்படி இருக்கும்? வித்தியாசமா இருக்கும். அதே போல நம்ம தகப்பன் நமக்கு ஊழியக்காரர்கள் மூலமா எத்தனையோ வார்த்தைகளை கர்த்தர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். எதுக்காக கொடுக்கிறார்? அந்த வார்த்தையின்படி நடக்கணுங்கிறதுக்காக கொடுக்கிறார். ஆனா கீழ்ப்படியாமலே இருந்தோம். ஆனா நீங்க கர்த்தருக்கு தேவைன்னா கர்த்தர் என்ன செய்வார்? பெரம்ப எடுத்து அதுக்கு முன்னாடியே முழங்கால போட்டோம்னா தப்பிச்சோம். பாருங்க, வேதம் சொல்லுது, யாரும் நெத்தியில் அடையாளம் போட்டிருக்குதோ அவங்க பக்கத்துல கூட என்ன செய்யாது? போயிராது. இன்னும் வாசிக்கலாம். என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று, என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். என் காதுகள் கேட்க சொன்னார். எங்க துவக்கணுமா? பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலம் தேவாலயத்துல தான் துவங்கணும். பாருங்க, கர்த்தர் எருசலேமுக்குள்ள வந்த உடனே முதல்ல எங்க தான் ஆரம்பிக்கிறாரு? ஜனங்கள் மத்தியில போய் எதுவும் செய்யல. முதல்ல அவர் ஆரம்பிச்ச இடம் எது? தேவாலயத்துல தான் என்ன செய்யறாரு? ஆரம்பிக்கிறார். பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து தான் என்ன செய்ய ஆரம்பிக்கும். இன்னைக்கு பரிசுத்த ஸ்தலம் என்ன? சபைதான். சபைக்குள்ள இருந்து ஆரம்பமாகும். தேவனுடைய ஆலயத்துல இருந்தா கர்த்தர் ஆரம்பிப்பார். வெளியில உள்ள ஜனங்களை முதல்ல ஆரம்பிக்க மாட்டார். முதல்ல சபையை சுத்திகரிச்சுட்டு தான் அப்புறம் வெளியில. சங்கீதக்காரன் 1ஆம் சங்கீதத்தில் அருமையா சொல்றார், பாவிகள் நீதிமான்களுடைய சபையில் நிலை நிற்பதில்லை. நீதிமானுடைய சபையில பாவிகள் நிக்க முடியாது. ஏன் தெரியுமா? நீதிமான்களும் ஒரு காலத்துல பாவியா தான் இருந்தாங்க. கர்த்தர் திருத்திருப்பாரு. இவங்க அடி தாங்க முடியாம ஓடி இருப்பாங்க. பாருங்க, பாவிகள் நீதிமான்களுடைய சபையில என்ன செய்ய முடியாது? நிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம யார்? கர்த்தர் நம்மளை நீதிமானாக மாற்றி இருக்கிறார். அவருடைய இரத்தத்தினால கழுவி நம்மளை நீதிமானாக என்ன செய்திருக்கிறார்? மாற்றி இருக்கிறார். நம்ம ஏனோ தானோ என்று நம்மளுடைய வாழ்க்கை கழிக்க கூடாது. நம்மளை சுத்திகரிக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். சுத்திகரிக்கிறதுக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, முதல்ல நம்மகிட்ட அவர் என்ன எதிர்பார்க்கிறார்னா இந்த ஜெபத்தை தான் அவர் என்ன செய்யறார்? நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். எருசலேமுக்குள்ள போன உடனே அவர் எதிர்பார்ப்போடு தான் போறார், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லி. ஆனா அங்க வியாபாரிகள் அங்க இருந்தாங்க, கள்ளர் கூட்டம் அங்க என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. பாருங்க, இன்னைக்கு அப்படிப்பட்ட சிச்சுவேஷன் நமக்குள்ள என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. நம்மளும் ஆலயம் தானே. இந்த ஆலயத்துக்குள்ள வியாபாரம் என்ன செய்யக்கூடாது? தேவனுடைய வார்த்தையை வச்சு வியாபாரம் என்ன செய்யக்கூடாது? நடத்தக்கூடாது. ஏன்னா ஆரம்பத்தில் 2015 இருந்து நான் எபிரேய மொழி சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தேன். சொல்லிக் கொடுக்கும் போது எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஒரு 100 ரூபாவது என்ன செய்யுங்க, ஃபீஸ் வைங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் என் மனசுல ஒரு தீர்மானம் இருந்துச்சு, நான் கர்த்தருடைய காரியத்தை வியாபாரமா என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. என்கிட்ட ஒரு சில டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, எபிரேய டீச்சர்ஸ் என்ன சொன்னாங்கன்னா, இவனுக்கு பிழைக்க தெரியல. ஏன்னா அவங்க 2000 3000 சொல்லி ஒரு கிளாஸுக்கு வாங்குவாங்க. 2 மணி நேரம் கிளாஸுக்கு 2000 ரூபா வாங்கினாங்கன்னா எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. 10 பேர் வந்தாலே 20000 ரூபாய் என்ன செஞ்சிடலாம்? சொலையை எடுத்துட்டு போயிடலாம். ஆனா என் மனசுல ஒரு காரியம் ஊறி போயிருந்தது, இதை வியாபாரமா என்ன செய்யக்கூடாது? மாற்றக்கூடாது. கர்த்தருடைய காரியம் இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் என்ன செய்யுங்க? கொடுங்கள். பாருங்க, கர்த்தர் சொன்னார், சத்தியத்தை வாங்கு, ஆனா அதை என்ன செய்யாதே? விற்காதே. அதை விற்க கூடாது. சத்தியத்தை என்ன செய்யக்கூடாது? விற்க கூட. இப்ப என்கிட்ட சத்தியம் இருக்குது, நான் விற்க கூடாது. ஆனா நீங்க சத்தியத்தை வாங்கிதான் ஆகணும். நான் விற்க கூடாது, நீங்க என்ன செய்யணும்? வாங்கணும். அது எப்படி சாத்தியமாகும்? நான் தான் விற்கவே மாட்டுகிறேனே. ஆனா நீங்க வாங்கிதான் ஆகணும். எப்படி வாங்க முடியும்? அதுக்காக தான் கர்த்தர் காணிக்கைகளை வைத்திருக்கிறார். காணிக்கை போடும் போது அதை நீங்க யாரை கனப்படுத்துறீங்க? கர்த்தரை நம்ம என்ன செய்யறோம்? கனப்படுத்துறோம்.
பாருங்க, தேவாலயத்துக்குள்ள போன உடனே முதல்ல வெளியில வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்க உடைச்சு எடுத்தார். பத்துடுங்க, உடைச்சு போட்டுட்டு அடுத்தாப்புல அவர் காணிக்கை பெட்டி பக்கத்துல போய் என்ன செஞ்சுட்டாராம், அமர்ந்துட்டார். காணிக்கை பெட்டி கிட்ட போய் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறார், யார் யார் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கிறார். பாருங்க, லூக்கா 22ஆம் அதிகாரம் அதுல 1ஆம் வசனத்தை வாசிங்க. பஸ்கா எனப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிற்று. சரி, பாருங்க, பைபிள் சொல்லுது. இப்ப நம்ம இந்த கர்த்தர் தேவாலயத்துக்குள்ள போன உடனே, தேவாலயத்துக்குள்ள இது அந்த சாப்டர்ல நான் அது மிஸ் பண்ணிட்டேன். சோ கர்த்தர் அந்த எருசலேமுக்குள்ள போன உடனே ஆலயத்துக்குள்ள போய் எல்லாத்தையும் உடைத்தார். அத வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்களை துரைத்தினார். அடுத்தாப்புல என்ன செய்தார் அப்படின்னா, அவர் காணிக்கை பெட்டிய பக்கத்துல போய் என்ன செஞ்சுட்டா உட்கார்ந்துட்டார். யார்? 21 வாசிக்கலாம். அவர் கண்ணேறிட்டு பார்த்த பொழுது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். அவர் என்ன செய்யறாரு, இப்போ காணிக்கை பெட்டியில யார் யார் என்ன போடுறாங்கன்னு சொல்லி பார்க்கிறார். இது எப்போ நடக்குது? அவர் எருசலேமுக்குள்ள பவனியாக வந்த பிறகு நடக்கிற ஒரு காரியம், தேவாலயத்துக்குள்ள நடக்கிற ஒரு காரியம். தேவாலயத்துக்குள்ள வியாபாரம் பண்ணிட்டு இருந்தவங்களை துரத்தி விட்டார். அடுத்தாப்புல யாரெல்லாம் இனி கனம் பண்றாங்க அப்படின்னு பார்க்கிறதுக்கு அங்க போய் அந்த காணிக்கை பெட்டி போய் உட்கார்ந்துட்டார். அங்க ஐஸ்வர்யவான்கள் வந்தாங்க, அவங்க காணிக்கை போட்டாங்க. அடுத்தாப்புல ஒரு ஏழை விதவை அதிலே அங்கே 2 காசை போடுகிறதையும் கண்டு இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது எப்படி? ஐஸ்வர்யவான்கள் தான் நிறைய போட்டாங்க. அது எப்படி? விதவை ஸ்திரீ 2 காசு தான் உள்ள போட்டுக்கிறார், அவ தான் அதிகமா போட்டான்னு சொல்லி எப்படி சொல்ல முடியும்? இதுலதான் அக்கவுண்ட் செஷன் வருது. இதுலதான் அக்கவுண்டிங் வந்து இதுலதான் வரும். பார்த்துடுங்க, இப்போ ஐயாட்ட இப்போ ஒரு 1000 ரூபாய் இருக்குன்னு வைங்களேன், என்கிட்ட 10,000 ரூபாய் இருக்குது. ஐயா 500 ரூபாய் காணிக்க போடுறாங்க, நானும் அதே 500 ரூபாய் போடுறேன்னு வைங்க. 2 பேரும் சமதான போட்டோம் இல்லையா? சமதான போட்டோம். கணக்குப்படி பார்த்தா சமம் கிடையாது. அவங்களுக்கு இருக்கிற 1000 ரூபாயில பாதி போட்டாங்க, நான் இப்ப பாதிய காவாசி கூட என்ன செய்யல, போடல. பாருங்க, கர்த்தர் அங்க பார்க்கிறார். அங்க ஐஸ்வர்யவான்கள் தங்களுடைய செல்வத்தில இருந்து அவங்க போட்டாங்க. ஆனா இவ தனக்குண்டான எல்லாவற்றையும் என்ன செய்தாலாம், போட்டாள். எப்படிப்பட்ட ஒரு கணம் பாருங்க. இந்த காணிக்கைகளை பற்றி யாரும் பேச மாட்டோம். பேசியாச்சுன்னா இவரும் காணிக்கை பேச ஆரம்பிச்சிட்டாரோ அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இது கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா காணிக்கை எதை குறிக்குது அப்படின்னா, கர்த்தரை கனப்படுத்துகிற ஒரு காரியம். பாருங்க, மல்கியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியா 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே, நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். தம்முடைய நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை என்ன செய்கிறார், கேட்கிறார். அப்போ ஆசாரியர்கள் என்ன செய்துட்டு இருந்தாங்க, அசட்டை பண்ணிட்டு இருந்தாங்க கர்த்தருடைய நாமத்தை. எப்படி அசட்டை பண்ணார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீழே எழுதி இருக்குது, என் பீடத்தின் மேல அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலே, அசுத்தமான காணிக்கைகளை படைக்கிறதுனாலே. ஆனாலும் உம்மை எதனாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். எதனால் அசுத்தம் படுத்தினோம் என்கிறீர்கள்? கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிட்டு என்று நீங்கள் சொல்லுகிறதுனாலேயே. நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல. நீங்கள் கால் ஊனமானதையும் நீங்க நொண்டி ஆட்ட கொண்டு வந்தாலும், நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது நசல் பிடிச்சதை கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அது பொல்லாப்பல்லன்னு சொல்றீங்களே. எப்படி ஆசாரியர்கள் பாருங்க, ஜனங்கள் அந்த டைம்ல மல்கியா தீர்க்கதரிசியுடைய நாட்கள்ல ஜனங்கள் பலி கொடுக்கிறதுக்கு காணிக்கை கொண்டு வராமலே நிறுத்திட்டாங்க.
பலி கொடுக்கிறது காணிக்கை கொண்டு வரல அப்படின்னா ஆசாரியர்கள் எதை வச்சு சாப்பிடுவாங்க? அதுதான் அவங்களுக்கு ஆகாரம். கடைசியில் அவங்களுடைய உபதேசம் எப்படி மாறிட்டு பாருங்க. நீங்க குருட்டாட்டு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொண்டு வாங்க. நொண்டி ஆடா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொண்டு வாங்க. நசல் பிடிச்ச ஆடா இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க கொண்டு வாங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு ஆகாரமாவது என்ன செய்யும் கிடைக்கும். அது இந்த இப்படிப்பட்ட காணிக்கைகளை செலுத்தும் போது கர்த்தர் சொல்றார், நீங்கள் என் நாமத்தை அசட்டை பண்ணிட்டீர்கள். காணிக்கைகள் கொடுக்கும் போது நம்ம அவரை கனப்படுத்துகிறோம். ஒரு விதவ ஸ்திரீ 2 காசு தான் போட்டா, கர்த்தர் அதை கனமாக எண்ணினார். ஐஸ்வர்யவான்கள் தன்னுடைய செல்வத்திலிருந்து எடுத்து போட்டாங்க, அதை பற்றி அவர் பெருசா பேசல. ஆனா ஒரு விதவ ஸ்திரீனுடைய அவருடைய போட்ட அந்த காணிக்கையை கர்த்தர் என்ன செய்யறாராம்? கனமாக எண்ணினார் பாருங்க. அதுக்கு பிறகு அவருக்கு பொழப்புக்கு ஒண்ணு இல்லை. ஆனா அவ கர்த்தரை அவள் கனம் பண்ணினாள். இன்னைக்கு இந்த ஆலயம், இந்த ஆலயத்துக்குள்ள என்னென்ன காரியம் இருக்கணும்? தேவனுடைய சமூகத்துல உபாசித்து ஜெபிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை நம்மகிட்ட என்ன செய்யணும்? காணப்படணும். ஒருவேளை இதுவரைக்கும் நம்ம அதை பற்றி சிந்திக்காம இருந்தோம்னா, இப்போ ஜெபம் என்னென்ன காரியத்தை செய்யும்னு சொல்லி நீங்க பாத்தீங்க. ஜெபிக்கலாட்டி அதுவே ஒரு பாவம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஜெபிக்கும் போது பெருமூச்சு விட்டு அழுது ஜெபித்தீங்கன்னா கர்த்தர் நம்ம நெத்தியில என்ன போடுவாராம்? அடையாளத்தை போடுவார். மரண தூதன் உங்க பக்கத்தில் என்ன செய்ய முடியாது? நெருங்க முடியாது. அடுத்தப்பல நம்ம பார்த்தோம் பாருங்க, 2வது இந்த ஆலயத்துக்குள்ள என்ன வேணும்? கர்த்தரை கனம் பண்ணுகிறது என்ன செய்யணும்? வேணும். நம்ம அவரை கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணுவீங்க? அவருடைய நாமத்தை எப்படி கனம் பண்ணணும்? பாருங்க, நம்ம கொடுக்கிற காணிக்கையினால நம்ம அவரை என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும். யெகோஷுவா எருசலேமுக்குள்ள வந்த பிறகு அங்க 7 காரியங்கள் அவர் செய்கிறார். நிறைய காரியங்கள் இருக்குது, ஆனா அவர் செய்த 7 காரியங்கள், அதுல 2 காரியம் தேவாலயத்துக்குள்ள நடந்த ஒரு காரியம். சாட்டை எடுத்து அவர் முதல்ல அதை சுத்திகரிக்கிறார், தேவாலயத்தை சுத்திகரிக்கிறார். என்ன விரும்புறார் அப்படின்னா, இது என்னுடைய வீடு, ஜெப வீடு எனப்படும். இன்னைக்கு நீங்க தேவனுடைய வீடா மாறணும் அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்கணும்? ஜெபம் வேணும். ஜெபம் இல்லை அப்படின்னா அது தேவனுடைய வீடு கிடையாது, அது கள்ளர் கொகை. அது என்னது? கள்ளர் கொகை. 5 நிமிஷம் ஜெபம் பண்றேன், 10 நிமிஷம் ஜெபம் பண்றேன். கர்த்தர் சொன்னார், 1 மணி நேரமாவது எனக்காக வெளுத்திருக்க கூடாதா? 5 நிமிஷம் ஜெபமும் முடியாது, 1/2 மணி நேரம் ஜெபமும் கூடாது. எவ்வளவு கர்த்தர் சொல்லியிருக்காரோ அந்த ஜெபம் இருக்குமானால் நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு நீங்க காணப்படுவீங்க. சோதனை வருது, போராட்டம் வருதுன்னா ஜெபம் இல்லைன்னு சொல்லி அர்த்தம், அவ்வளவுதான். நீங்க 1 மணி நேரம் ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தம் அங்க நிறைவேறும். நீங்க சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அந்த 1 hour பிரேயர் தான் அவர் விரும்புகிறார். உங்களுக்கு சோதனை நீங்க என்ன செய்ய முடியும்? நீங்க சோதனை ஜெயிப்பீங்க. சோதனை வராம தடுத்து கர்த்தர் பாதுகாப்பார். ஜெபம் வேணும். ஜெபம் இருந்துச்சுன்னா உங்களை பார்த்து கர்த்தர் என்ன சொல்வார்னா, இது என்னுடைய வீடு, என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லி சொல்வார். இன்னைக்கு நம்ம கள்ளர் கொகையா மாறிடக்கூடாது, அவருடைய வீடு. இந்த வீட்டுக்குள்ள அவரை கனம் பண்ணணும். அந்த விதவ ஸ்திரீ தனக்குண்டான எல்லாவற்றையும் போட்டால, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையே நீங்க கர்த்தர்க்கென்று என்ன செய்யுங்க? அர்ப்பணம் செய்யுங்க. இந்த நாட்கள்ல நம்மளுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும். நம்ம வாழ்க்கையை மீண்டும் டெடிகேஷன் பண்ணுங்க கர்த்தர்ட்ட. ஏதாவது ஒரு ஊழியத்தை நீங்க செய்யுங்க, ஏதாவது ஒரு ஊழியத்தை கர்த்தர்க்கென்று செய்யுங்க. எத்தனையோ ஊழியங்கள் இருக்குது. பைபிள் எடுத்து நீங்க பிரசங்கம் தான் பண்ணணுங்கிறது இல்லை, அதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. ஆனா இன்னும் நிறைய ஊழியங்கள் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் பூனால இருக்கிறாங்க. யாராவது மறிச்சிட்டாங்கன்னா அவருக்கு தெரிய வந்துட்டுன்னா, அது தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ அவங்களுக்கு அந்த காஃபின் பாக்ஸ் இருக்குல்ல, அதை ஆயத்தம் பண்ணி அவங்களுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. இது ஒரு ஊழியமா செஞ்சிட்டு இருக்கிறேன். ஒரு அம்மா என்ன செய்யறாங்க அப்படின்னா, திருமண சம்பந்தத்தை ஏற்படுத்துவாங்க. 2 பேரும் மாப்பிள்ளை வீடையும் பொண்ணு வீடையும் கூப்பிடுவாங்க வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு கூப்பிடுவாங்க, நல்ல திருப்தியா சாப்பாடு கொடுப்பாங்க, மனசு விட்டு பேச வைப்பாங்க. பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலாட்டி முடிஞ்சிடும், ஒன்றும் முடியாது. அப்படி பிடிக்கல அப்படின்னா வருத்தப்பட மாட்டாங்க, ஐயோ நம்ம இப்படி சாப்பாடு போட்டோமே வேண்டாம் சொல்லிட்டாங்க, அப்படி இல்லை. அது அவங்க ஊழியமாவே என்ன செய்யறாங்க. தே ஆர் பிளஸ்ட், அவங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி எத்தனையோ மிஷினரிகள் போறாங்களே. நீங்க ஏதாவது ஒரு கிராமத்தை நீங்க தத்தெடுக்கலாம், அந்த கிராமத்துல சுவிசேஷம் பரவுவதற்கு நீங்க அங்க சப்போர்ட் நீங்க பண்ணலாம். இப்படி பல காரியங்கள் இருக்கு. நான் ஏதோ 2-3 இது உங்களுக்கு சொல்றேன்.
கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்ய முடியும். கர்த்தரை கனப்படுத்தணும். உங்களை நீங்க என்ன செய்யுங்க? அர்ப்பணிங்க. கர்த்தாவே, நானும் ஒரு ஊழியத்தை செய்ய விரும்புறேன். என்னால சுவிசேஷம் சொல்ல முடியல, ஆனா சுவிசேஷம் சொல்றவங்களை நான் தாங்கணும் கர்த்தாவே. என்னால உம்முடைய ஊழியத்தை செய்வதற்கு எனக்கு தடங்களா இருக்குது. இது இல்லாட்டி வேற ஏதாவது ஊழியத்தை நான் செய்ய நான் விருப்பப்படுறேன். எனக்கு நீ பாதையை திறந்து தாரும். எனக்கு நீ காரியத்தை வெளிப்படுத்தி தாரும். தரிசனத்தை தாரும். கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி தருவார். இன்னைக்கு நம்ம 2 காரியத்துக்கு பார்த்திருக்கிறோம். ஒன்னு, இந்த தேவாலயத்துக்குள்ள என்ன வேணும்? ஜெபம் வேணும். இரண்டாவது, இந்த தேவாலயத்திற்குள்ள தேவனை கனப்படுத்தணும். அப்ப என்ன செய்யணும்? நமக்கு உண்டான எல்லாவற்றையும் அவருக்கு என்ன செய்யணுமா? போடணும். எல்லாத்தையும் அவருக்கு நீங்க அர்ப்பணிங்க. எதையும் மறைச்சு வைக்க வேண்டாம். மறைச்சு வச்சிடாதீங்க. அனனியா சப்பீரா மீதி ஆயிரும். பிறகு தன்னுடைய காணியாட்சியில வித்தார்கள். வித்துட்டு கொஞ்ச பாகத்தை மட்டும் என்ன செஞ்சாங்களா? மறைத்து வச்சுட்டு மிச்சத்தை மட்டும் வந்து கொடுத்தாங்க. நம்ம அப்படி செய்ய வேண்டாம். நமக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நம்மளுடைய ஜீவனையும் கர்த்தருக்கு அர்ப்பணித்து, கர்த்தாவே, என் வாழ்க்கை இன்னையிலிருந்து உம்முடைய கருத்தில் தருகிறேனப்பா, நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க நீ வழி நடத்துங்க கேளுங்க. அவர் நிச்சயமா வழி நடத்துவார். இந்த ஆலயம் பரிசுத்தமாக்கப்படணும். ஜெபம். அடுத்தது, கர்த்தரை என்ன செய்யணும்? நம்ம கனப்படுத்த வேண்டும். நம்ம ஜெபிக்கலாமா? அப்படி ஒரு செகண்ட் நம்ம தலையில் தாழ்த்தி நம்ம ஜெபிக்கலாம். தேவன் இந்த வசனத்திலிருந்து கர்த்தர் உங்களோடு பேசியிருப்பார். ஆனால் இன்னைக்கு அர்ப்பணிங்க. உங்களை நீங்க கர்த்தருடைய சமூகத்தில் அர்ப்பணிச்சிருங்க. கர்த்தாவே, நான் என்ன டெடிகேஷன் பண்றேனப்பா. நான் எத்தனையோ டெடிகேஷன், சர்ச் டெடிகேஷனுக்கு நான் போயிருக்கிறேன். எத்தனையோ வீடு டெடிகேஷன், ஹவுஸ் செரமனிக்கு நான் போயிருக்கிறேன். ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு போயிருக்கிறேன். எத்தனையோ குழந்தைகளை டெடிகேஷன் பண்றதுக்கு நான் போயிருக்கிறேன். ஆனா இன்னைக்கு நான் என்னையே டெடிகேட் பண்ண வந்திருக்கிறேன்ப்பா. என்னையே உம்முடைய சமூகத்தில் தர வந்திருக்கிறேன். என்னை ஒரு விஷயம் என்னை கண்ணோக்கி பாருங்கன்னு சொல்லி உங்களை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்பீங்களா? பரிசுத்தப்படுத்துங்க. உங்களை கர்த்தருடைய சமூகத்தில் வைக்கும்போது, கர்த்தாவே, இந்த சரீரத்தை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. என்னை ஒரு விஷயம் என்னை பரிசுத்தப்படுத்துங்க. என்னுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் மூன்றையும் நீங்க பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேளுங்க. அவர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவர். நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, வானத்தையும் பூமியும் படைத்த எங்கள் எலோகிம் தேவனே, எங்கள் எல்ஷடாய் தேவனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா. யெகோஷுவா மேசியா நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நேரத்தை எங்களை தாழ்த்தி உம்முடைய கரத்தில் தருகிறேன் ஐயா. எங்களை ஒரு விசை கண்ணோக்கி பார்ப்பீராக தேவனை. யாரெல்லாம் இந்த நேரத்தில் முழு மனதோடு தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்களோ, தன்னை ஊழியத்து கண்டு அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ, கர்த்தாவே, அவர்களை உம்முடைய கரத்தில் தருகிறேனப்பா. தேவனை, அவர்களுடைய அர்ப்பணிப்பை நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆபேல் காணிக்கை கொடுத்ததை நீர் எப்படி அங்கீகரித்தீரோ, அதே போல உம்முடைய பிள்ளைகளுடைய அர்ப்பணிப்பை நீர் அங்கீகரிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவங்களுடைய ஜீவன், அவங்களுடைய சரீரம், கர்த்தாவே, அவர்கள் உம்முடைய ஆலயமாக மாற தேவனே, அங்கே ஜெப ஆவினால் நீங்க நிரப்புங்க கர்த்தாவே. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படட்டும் கர்த்தாவே. இந்த தேவனே அருமையான தருணத்தை நீங்க கொடுத்தீங்க. உம்முடைய வார்த்தை தியானிக்க முடியாத தருணத்தை கொடுத்தீங்க. அதற்காக நன்றி. ஆங்காங்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உம்முடைய அருமை பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிப்பீராக. அவங்களுடைய வாழ்க்கை செழிக்கட்டும் கர்த்தாவே. தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படுவதாக ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. எங்களை தாழ்த்தி உம்முடைய கருத்தில் தருகிறோம். இந்த சபையின் போதகருக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. எரேமியா பாஸ்டருக்காக ஜெபிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். சபையர் ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. துதி, கன, மகிமை எல்லாவற்றையும் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீட்பரும் இரட்சகருமாகிய யெகோஷுவா மேசியா நாமத்தில் கேட்டுக்கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த மாலுபலிலே இந்த பரிசுத்த வாரத்தின் முதலாவது நாள் கூடுகையில ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தில் செய்த முதலாவது காரியமாகிய தேவாலயத்தை பரிசுத்தப்படுத்தி அந்த தேவாலயத்தில் செபிக்கிற செப தூபங்கள் ஏற்றப்பட வேண்டும் என்ற ஸ்தானத்தில் இந்த 2 காரியங்களை நமக்கு பிரத்யேகமாய் ஆண்டவர் பேசியிருக்கிறார். நம்முடைய இருதயம் ஆகிய இந்த உள்ளம், நம்முடைய வீடு என்கிறதான நம்முடைய சொந்த வீடு, நம்முடைய செபம், வாழ்க்கையில் செபமே முக்கியத்துவமாய் காணும். 2வதாக, நம்ம எதை செய்தாலும் அந்த மனிதருக்கென்று செய்யாமல் மனப்பூர்வமாய் கர்த்தருக்கென்று கனப்படுத்துகிறதான ஒரு ஆலயமாய், கனப்படுத்துகிற சகோதரராய் சகோதரிகளாய் கர்த்தர் நம்மை மாற்றமைக்க வேண்டும் என சொல்லி தேவனுடைய இந்த பரிசுத்த வாரத்தின் முதலாவது அவர் ஏறெடுத்த காரியம் ஆலயமாகிய நம்மையும், நம்முடைய இருதயத்தையும், நம்முடைய குடும்பங்களையும், நம்முடைய திருச்சபையும் தேவன் சன்னிதானத்திலே மன்றாடுகிற செப ஆவில நெருக்கப்பட்ட பிள்ளைகளாய் இருக்கிற வேளையில மரணமோ பாவமோ சாபமோ நம்ம எனகாதபடி அவைகளை மேற்கொள்ளுகிறதான அதிகாரத்தை என்ற அடையாளத்தை
நம்முடைய வாழ்க்கையில் கொடுக்க. இரண்டாவதாக, அப்படிப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட ஆலயமானது எதை செய்தால் அது தேவனை கனப்படுத்துகிறதான ஒன்றாய் காணப்பட வேண்டும். அது எவ்விதத்திலும் இருக்கலாம். ஆண்டவரை ஆராதிக்கிறதிலே, ஊழியம் செய்கிறதிலே, காணிக்கை கொடுக்கறதிலே, ஒருவரை தாங்குகிறதிலே, ஒருவருக்கு உற்சாகப்படுத்துகிறதிலே, 4 சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களும் தேவ சமூகத்தில் செபிக்கிற செப வீரர்களாய், செப வீராங்கனைகளாய், தேவனை எல்லா ரீதியிலும் கனப்படுத்துகிறவர்களாய் காணப்படுவேன்னு சொல்லி அருமையான வார்த்தை பகிர்ந்த கர்த்தருடைய தாசர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களை சொல்லுகிறேன்.